பட்டுப்புடவை வாங்க போறீங்களா? இந்த 5 விஷயங்களை முக்கியமாக கவனிக்க மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பனாரஸோ காஞ்சிபுரமோ எந்த வகையான பட்டுப்புடவை வாங்க போகிறீர்கள் என்றாலும் புடவையை செலக்ட் செய்து பில் போடுவதற்கு முன் மிக முக்கியமான 5 விஷயங்களை கவனிக்க வேண்டும். பட்டுப்புடவை வாங்கும் பலருக்கும் இது தெரியாது. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பனாரஸ் புடவையின் தரம் அதன் பட்டு நூலின் தரத்தை பொறுத்தது. உண்மையான பனாரஸ் புடவைகள் தூய மல்பெரி பட்டு நூலில் நெய்யப்படுகின்றன. மல்பெரி பட்டு மென்மையாகவும் பளபளப்பாகவும் தொடுவதற்கு மிகவும் ஆடம்பரமாகவும் இருக்கும். தூய பட்டு மென்மையாகவும் வழுவழுப்புடனும் இருக்கும். அசல் பட்டுக்கு ஒரு இயற்கையான பளபளப்பு இருக்கும். புடவையின் ஒரு சிறிய நூல் பகுதியை எடுத்து மெதுவாக எரிக்கவும். தூய பட்டு எரிந்தால் முடி கருகும் வாசனை வரும். செயற்கை பட்டு எரிந்தால் பிளாஸ்டிக் எரிவது போல வாசனை வரும். இந்திய அரசின் சில்க் மார்க் சான்றிதழ் உள்ள புடவைகளை வாங்குவது நீங்கள் வாங்கும் பட்டு தூய்மையானது என்பதை உறுதிப்படுத்த உதவும். பனாரஸ் புடவைகளின் தனிச்சிறப்பு அதன் ஜரிகை வேலைப்பாடுதான். இந்த ஜரிகை பெரும்பாலும் தங்கம் அல்லது வெள்ளி இழைகளால் நெய்யப்பட்டிருக்கும். உண்மையான பனாரஸ் புடவைகளில் பயன்படுத்தப்படும் ஜரிகை தூய வெள்ளி இழைகளின் மீது தங்க முலாம் பூசப்பட்டு அல்லது செப்பு இழைகளின் மீது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். மலிவான புடவைகளில் செயற்கை ஜரிகை அல்லது ரோமன் ஜரிகை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஜரிகை வேலைப்பாடு அடர்த்தியாகவும் கலைநயத்துடனும் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். உண்மையான கைத்தறி பனாரஸ் புடவைகளில் முன்புறத்தில் உள்ள அதே வடிவமைப்பு பின்புறத்திலும் தெரியும். பனாரஸ் புடவைகள் தனித்துவமான கைத்தறி நெசவு நுட்பத்திற்காக அறியப்படுகின்றன. வடிவமைப்புகள் புடவையில் நேரடியாக நெய்யப்பட்டிருக்கும். தறியில் நெய்யப்பட்டிருந்தால் அவை மெஷின் வேலைப்பாடு போல் இல்லாமல் சற்று ஒழுங்கற்ற அல்லது கையால் செய்யப்பட்டதன் அடையாளத்தை கொண்டிருக்கும். அசல் பனாரஸ் புடவைகளில் ஜலா அல்லது ஜாக்கர்ட் தறி மூலம் நெய்யப்படும் சிக்கலான வடிவங்கள் காணப்படும். இவை பொதுவாக முந்தானையிலும் பார்டர்களிலும் பிரதானமாக இருக்கும். தூய பட்டு மற்றும் அடர்த்தியான ஜரிகை வேலைப்பாடுகள் காரணமாக உண்மையான பனாரஸ் புடவைகள் மற்ற பட்டு புடவைகளை விட சற்றே கனமாக இருக்கும். புடவையை கையில் எடுத்து பாருங்கள். அது கனமாக உணர்ந்தால் அது உண்மையான பட்டு மற்றும் ஜரிகையை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. அதிக எடை பயன்படுத்தப்படும் பட்டு மற்றும் ஜரிகையின் அளவை குறைக்கும். துணியை தொட்டு பார்த்தால் அது அடர்த்தியாகவும் இறுக்கமாகவும் நெய்யப்பட்டிருப்பதை காணலாம். தரம் குறைந்த புடவைகள் மெல்லியதாகவும் தளர்வாகவும் இருக்கும். பனாரஸ் புடவைகள் தயாரிப்பதற்கு அதிக நேரம், நுட்பமான வேலைப்பாடு மற்றும் உயர்தர மூலப்பொருட்கள் தேவைப்படுவதால் அவற்றின் விலை சற்றே அதிகமாக இருக்கும். மலிவான விலையில் கிடைக்கும் புடவைகள் பெரும்பாலும் கலப்படமாகவோ அல்லது செயற்கை பட்டுடன் கூடியதாகவோ இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் சில்க் மார்க் சான்றிதழ்கள் புடவையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும். நம்பகமான கடைகளில் மட்டுமே வாங்குவது சிறந்தது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.